வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குட அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாளைக்கு பார்ப்போம். நம்ம என்ன செஞ்சோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து ஒரு தாண்டினா தான் புல்லிஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இந்த எல்லோ ஜோனுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்தமாரி போட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் பார்த்து வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன் டே கேண்டில். அதுபோல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் வரல, அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் போகல, இந்த எல்லோ ஜோனுக்குள்ளேயும் போகல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சைடுவே செட்டப்லேயே முடிஞ்சிச்சு. நம்ம நேரத்தை சொல்லியிருந்தால் தான் மார்க்கெட் வந்து தலைப்பாக தான் கொடுத்துருந்தோம், வால்டைலாக இருக்குமா இல்லை சைடு வேஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்க மாதிரி மார்க்கெட் செட்டப்பே இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணல. அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இல்லை, அப்படியே ஃபுல்லாகவே சைடு வேஸ்லேயே முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் வரைக்கும் போயிட்டு செகண்ட்லேருந்து பெரிய செல்லிங் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இது தாண்டிச்சுன்னா. ஆனால் இதே தாண்டலை. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங் வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செல்லிங் எதனா இந்த இடம், அதாவது இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் செகண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து செல்லிங் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டையும் பிரேக் பண்ண முடியல, கீழே சப்போர்ட்டையும் பிரேக் பண்ண முடியல. ஃபுல் சைட்வேஸ் கிட்டத்தட்ட அப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே நிஃப்டியில் கூட கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் அப்படியே இல்லை, 100 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சு. கடைசி நேரத்தில் மட்டும் ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். நம்ம அதிலே தான் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்புங்க மாதிரி சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்ட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுமே செகண்டுங்கிறது முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி தான் அடைஞ்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இல்லைனா சைடு வேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக மாதிரி சொல்லியிருந்தோம். இடையில ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டால் அடுத்தது ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்டெல்லாம் கேண்டில் முடிஞ்சிருக்க வாய்ப்பு. அதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ அடுத்து நிஃப்டி பார்ப்போம் டே கேண்டில் வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அழகாக ஸ்பின்னிங் டாப் தான் நம்ம எதிர்பார்த்து அதே கேண்டில் தான் போட்டுருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்பில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நம்ம வந்து கிளியரான டைரெக்ஷன் சொல்ல முடியும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணோ அதை வச்சு நம்ம வந்து டே கேண்டில் செட்டப் படி முடிவு எடுக்க முடியும். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்னோட வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டில் வந்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டே கேண்டில் படி இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். அது எவ்வளோ தரணும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 23,800 அப்படிங்கிற ரேஞ்சு தான் பிரேக் பண்ண முடியாமல் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,273. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 24,313. அடுத்து 24,359 அப்படிங்கிற நேற்றோட ஹை. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,197 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நேற்றோட லோ 24,119. அதுக்கடுத்து அதுக்கு முதல் நாள் லோ 24,072. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறத ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யறது வாய்ப்பு, தொட்டால் இறங்க தான் வாய்ப்பு. ஒருவேளை இதை பிரேக் பண்ணோன்னா செகண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து இறங்க தான் வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சு தொட்டுட்டு மார்க்கெட் இப்படி ஃபால் ஆக தான் வாய்ப்பு. ஒருவேளை ஒரு பெரிய கேப் அப் எதுவும் கொடுத்து இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே, அதாவது நேற்றோட ஹைக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கெல்லாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தொட்ட இறங்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் வரது ஈஸியாக வரதுக்கான வாய்ப்பு அதிகம். 197லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் ஈஸியாக ஃபால் ஆகிறதுக்கான செட்டப் இருக்கும்போது தான் தெரியுது. அதே சமயத்தில் இந்த ஹை போனாலும் இங்கேருந்து ஃபால், அதாவது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ் மேலே போனாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. எதை வரைக்கும் அப்படின்னா இந்த 24,359 பிரேக் பண்ணாத வரைக்கும். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிட்டாங்க இல்லை ஓப்பனாக இதுக்கு மேலே கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த செட்டப்லாம் வேலை செய்யாது. ஓப்பனாக இதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் சப்போர்ட்டாக வேலை செஞ்சு இங்கேருந்து அப்சைடு போகிறதுக்கான செட்டப்பை மாறிடும். அதாவது ஓப்பன் வந்து இதில் இருக்கக்கூடாது, ஓப்பன் வந்து ஃப்ளாட்டாக ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணுறது சிரமம். ஒருவேளை பிரேக் பண்ணோன்னா செகண்ட்லேருந்து மார்க்கெட்லேருந்து ஃபால்ட் இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட்லேருந்து அப்சைட் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஹையை தாண்டணும். இந்த ஹைக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவேளை இந்த டே லோ பிரேக் பண்ண முடியலன்னா இந்த டே லோவுக்கும் இந்த ஹைக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டே லோ பிரேக் பண்ணி இறங்குறது தான் வாய்ப்பு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 55,550 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 55,770 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா 56,098 அப்படிங்கிறது இந்த ஆல் டைம் ஹை. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும். 55,086 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா நேற்று இதுக்கு முதல் நாளோட லோ இந்த ரீசன்ட் லோ 54,674. அதுக்கு அடுத்து 54,332. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும்போதில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் திருப்பி இறங்கிறதுக்கான செட்டப்பில் தான் பேங்க் நிஃப்டி செட்டப்பும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதனால் இறங்குறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்கணும். இல்லைனா மார்க்கெட்லேருந்து அடுத்தது செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே, இது பார்ப்போம். சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் வந்து நிஃப்டியில் கூட ஸ்பின்னிங் டாப் சைடில் இருந்துச்சு. இது வந்து ஒரு பேரிஸ் கேண்டில் செட்டப்பில் தான் இருக்குது. பாடி வச்சுருந்தா தான் ஸ்பின்னிங் டாப்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, அப்படி இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டோட ஹையை பிரேக் பண்ணால் தான் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். இது இந்த ஹை வரைக்கும் 78,800 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கேப் ஃபில்லிங் வரைக்கும் இறங்கும். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 79,882 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 80,052 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 80,254 இப்போ ரீசெண்டாக போன ஹை. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 79,724 அப்படிங்கிறது இந்த டேவோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 79,506 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அது நேற்றோட லோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 79,253 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே, என்ன மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்டில் போய்ட்டு மறுபடியும் ஃபால் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டில் ஃபால் தான் இருக்கும். அதில் அந்த ஃபஸ்ட்லேருந்து ஃபால் ஆகணும். ஒருவேளை இதுக்கு மேலே ஒரு கேப் எதாவது கொடுத்தாங்கன்னா செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான ஃபாலிங் ஏரியாவாக இருக்கும். இதுலேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை ஒரு பெரிய கேப் அப் கொடுத்து இந்த 80,250 இதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 700 500 பாயிண்ட்ஸ்க்கு வரும். 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் கொடுத்தா மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் இருக்கும். ஒருவேளை இந்த தேர்டுக்கு மேலே ஓப்பன் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிட்டு அப்சைடு போகும். அதாவது இப்போ நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், மேலே போய்ட்டு கீழே வந்து சொல்லியிருக்கோம்ல, அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இதுக்கு மேலே கேப் அப் கொடுத்தா மட்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போனால் திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.